அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம இந்த வீக் ரேஷியோ அண்ட் ப்ராப்போர்ஷன் பார்த்துட்டு வரோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அது மாதிரி இன்னைக்கு 5 சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம், 3 எண்களின் விகிதம் 4:5:6, அதனுடைய சராசரி 25 எனில் அதில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. சராசரி 25ன்னு கொடுத்துட்டாங்க. சராசரி மெத்தட்னா எப்படி போடணும்னு தெரியும். எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டிஜிட் கீழே போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்த்தீங்களா, நம்மளுக்கு இது விகிதமாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இதோட ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. அப்போ அதுக்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 4x 5x 3x 6x அதோட சராசரி, அதாவது 3 எண் வந்திருக்கா, அப்போ அதோட எத்தனை இருக்கோ அது கீழே போடணும். சராசரி எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 25ன்னு சொல்லிட்டாங்க. இங்கெல்லாம் ப்ளஸ் சிம்பிள் வரும். நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எனில் அதன் மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. இந்த 3 இதோட ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த 3 எது பெரிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேலே இந்த 3 இங்கே வகுத்தலில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல போகும். அப்போது 25 × 3 நம்மளுக்கு 75 கிடைக்கும். அப்போ 4x + 5x + 6x = நம்மளுக்கு 75 கிடைக்கும். இந்த எல்லாத்தையும் கூட்டலாமா? இப்போ எல்லாத்தையும் கூட்டலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 15 15x = 75. இப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாமா? 15 கீழே போகும்போது வகுத்தலில் போகும். இது ஒரு தடவையும் இது 5 தடவை அடித்து கொடுக்கலாம். நம்மளுக்கு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது? 5. அப்போ இது எல்லாத்தையும் இந்த 3x வேல்யூஸோட போய் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு இதில் இருக்கிறதுல எந்த எண் பெருசு? 6. அப்போ 6x கண்டுபிடிக்கணும். இப்போ 6 × x வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம 5 கண்டுபிடிச்சோம். இப்போ 6 5 30. இப்போ மற்றதில் போட்டு பார்த்தீங்கன்னா 4 5 20 5 25 இருக்கிறதுலே பெருசு 6 தான். அப்போ பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 30. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆன்சர் 30. நெக்ஸ்ட் சம், ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பு கேட்குறாங்க. அவங்க வரவு செலவோட விகிதம் கொடுத்துட்டாங்க, வரவோட தொகையும் கொடுத்துட்டாங்க, சேமிப்பு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம வரவு செலவோட விகிதம் எழுதிக்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7:6. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? வரவோட அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. வரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 21,000. அப்போது 7 மடங்கு 21,000 இருக்கும்போது 6 எவ்வளோவா இருக்கும்? இதை காமனால் இதை நம்ம அடிச்சே கொடுக்கலாம். 7ஆல் 1 7 7 21. அப்போ 3000. 1 மடங்குன்றது 3000. அப்போது 6 மடங்கு எவ்வளோவா இருக்கும்? 6 மடங்கு அமௌண்ட் 18,000. அவங்களோட வரவு 21,000, அவங்களுக்கு செலவு 18,000 ஆகுது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சேமிப்பு கேட்குறாங்க. வரவில் செலவு போக தானே நம்மளுக்கு சேமிப்பு கிடைக்கும். அப்போது வரவு 21,000 இருக்கும்போது செலவு அதில் 18,000 போச்சுன்னா நம்மளுக்கு மீது எவ்வளோ இருக்கும்? 3000 இருக்கும். அப்போது சேமிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம், இரு எண்களின் விகிதம் 9:5 எனில் அவற்றின் கூட்டுத்தொகை 224 இருப்பின் அவ்விரு எண்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க. விகிதம் கொடுத்துட்டாங்க, அதோட கூட்டுத்தொகை கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இதோட ஒரிஜினல் வேல்யூ தெரியாது, விகிதமாக தான் தெரியும். ஒரிஜினல் வேல்யூக்கு நம்ம எப்படி எடுப்போம்? அதுவும் கூட்டுத்தொகைன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம கூட்டல் போடணும். 5x = 224. நம்ம ஏன் எக்ஸ் எடுத்துக்கிறோம்னு தெரியும்ல, ஏன்னா இது ரேஷியோ தான், விகிதம் தான். இதோட ஒரிஜினல் வேல்யூ தெரியும்னா அதுக்கு இடையில பெருக்கல் பலனில் ஏதாவது ஒரே நம்பரால் பெருக்கியிருப்பாங்க. அந்த பெருக்கல் பலனுக்காக தான் நம்ம 9 பக்கத்தில் எக்ஸும் 5 பக்கத்தில் எக்ஸும் போடுறோம். இப்போ ரெண்டையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும்? 14x கிடைக்குமா? 224. இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இது வகுத்தலில் போகும். எல்லாரும் வேலை அடிச்சு கொடுக்கலாம். 7 2 14, 1 2 1 2 2 4, 1 7
ஒரு 7 இது என்ன இருக்கும் 4 இருக்குமா 6 42. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 16. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அவ்விரு எண்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க 9xம் 5xம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9 × 16 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 144. அதே மாதிரி 5 × 16 நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 80. இப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம். ஒரு பையில் பச்சை மஞ்சள் கருப்பு நிற பந்துக்கள் 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துக்களின் எண்ணிக்கை 40 எனில் பையில் உள்ள மொத்த பந்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் கூட பாருங்கள். If the ratio of green is to yellow is to black balls in a bag is 4:3:5, then how many balls in total are there in the bag if you have 40 black balls in it அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். பச்சை மஞ்சள் கருப்பு. பச்சை அதோட விகிதங்கள் என்ன 4:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை கருப்பு எங்கே இருக்குது லாஸ்ட்டாக இருக்குது. கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதோட ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. நம்ம 5xோட மொத்த பந்துகளின் எண்ணிக்கை தான் 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் மட்டும் எவ்வளோ வரும் 40. அப்போ எக்ஸோட வேல்யூ 8 வரும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போது எல்லாத்துமே இப்போ 4x + 3x + 5x இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 5x எவ்வளோன்னு தெரியும் 40. அப்போது எக்ஸோட வேல்யூ அதுலேருந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொருத்து கூட 8 வந்து பெருக்கிக்கலாமா. இப்போ 4 8 எவ்வளோ 32. 3x வந்து 24. அதுக்கடுத்து 5x வந்து 8 40. இது 3 கூட்டும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 96 பந்துக்கள் கிடைக்கும். 96 பந்துக்கள் ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட் சம். 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு 2 நம்பரை 2 ரேஷியோ கூட்டும்போதில் ரேஷியோவோட ஒரிஜினல் வேல்யூவை கூட்டும்போது 72 கிடைக்குது. அதுவும் முழு எண்களாக இருக்குது. அப்போது கீழ்கண்டவற்றில் எது இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாமா. பார்த்தீங்கன்னா இப்போ 5 + 7 கூட்டலாம். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். 72 கூட்டுத்தொகைன்னு கொடுத்துட்டாங்களா. இது 12ல் முழுமையாக அதால் வகுக்க முடிஞ்சிச்சுன்னா அது வந்து அந்த ரேஷியோ வந்து முழு எண்களின் விகிதமாக இருக்க முடியும். அது எந்தது அடியாகாமல் இருக்கோ அது வந்து அந்த முழு எண் விகிதமாக இருக்க முடியாது. இப்போது இது வந்து ஒரு 12 6 12 72. இப்போ இது முழுசாக அடி ஆயிடுச்சு. முழு எண்களாக வந்திருக்கு. நம்மளுக்கு பாயிண்டில் வரல. அப்போது இது வந்து முழு எண்களின் விகிதம் தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 3 + 5 எவ்வளோ 8 வரும். 72/8 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 92/78. 92/78 நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுவும் முழு எண்ணாக கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 3 + 4 என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும். 72/7 = இது வந்து நம்ம முழுசாக அடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாயிண்டில் வரும். இப்படி பாயிண்டில் போகிறதுனால இது ஒரு முழு எண் கிடையாது. ஸோ இது கிடையாது. அடுத்து 4வது ஆப்ஷன் பார்க்கலாம். 4 + 5 = நம்மளுக்கு 9 கிடைக்கும். அது வந்து 72ஆல் நம்ம வந்து வகுத்தோம்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 8 கிடைக்கும். இது ஒரு முழு எண். 3க்குமே முழு எண் கிடச்சிருக்கு. இந்த இதுக்கு மட்டும் முழு எண் கிடைக்கல. ஆப்ஷன் தேர்ட் சி 3:4க்கு முழு எண்களின் விகிதம் இருக்க முடியாது. 72 என்ற கூட்டுத்தொகைக்கு முழு எண் விகிதமாக
3:4 இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ரேஷியோ டெய்லி கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் நினச்சி பேனிக்லாம் ஆக வேண்டாம், ரொம்பவே ஈஸியாக போட்டலாம். ரேஷியோ அதுவும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் தான். நீங்கள் சேம் நம்பரால் டிவைட் ஆகிறது, சேம் நம்பரால் மல்டிபிள் ஆகிறது தான் ரேஷியோ. அது பார்த்துட்டு அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம நிறையா விகித சமன், ஏபிசிடி முறை அதெல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி நம்பர்ஸில் பார்த்துருக்கோம். டெய்லி இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீக் ஃபுல்லாக ரேஷியோ அண்ட் ப்ராப்போர்ஷன் கண்டிப்பாக வரும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.